வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மழையுடனான வானிலையை அடுத்து 4 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. இன்றும் நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. புறக்கோட்டையில் தங்க நகை கொள்ளையில் ஈடுபட்ட புலனாய்வு பிரிவு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கைது. புகைத்தலை கட்டுப்படுத்தல் தொடர்பில் உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாநாட்டில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று விசேட அதிதியாக உரை நிகழ்த்தவுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்த மாநாடு இன்றும் நாளையும் புதுடெல்லியில் நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று பிற்பகல் 12:30க்கு இந்த மாநாட்டில் உரை நிகழ்த்தவுள்ளார். புகைத்தலை கட்டுப்படுத்துதல் தொடர்பில் உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று மாலை இந்தியா நோக்கி பயணித்துள்ளார். ஜனாதிபதி மற்றும் இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஆகியோரிடையே இருதரப்பு சந்திப்பும் ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் போது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. மிகின் லங்கா விமான சேவையின் மேலும் 2 பணியாளர் குழுக்களை ஸ்ரீலங்கன் விமான சேவையில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய விமான நிலைய அலுவலக பணியாளர்கள் 50 பேர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பணிக்கமர்த்துவதற்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மிகின் லங்கா விமான சேவை கையகப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த பணியாளர்களை ஸ்ரீலங்கா விமான சேவைக்கு இணைத்துக் கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான சேவையின் முகாமைத்துவ பிரிவுடன் மிகின் லங்கா பணியாளர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து அவர்கள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு உள்ளீர்க்கப்படாத மிகின் லங்கா விமான சேவை ஊழியர்களுக்கு அரசு வழிகாட்டலுக்கு அமைய சேவையிலிருந்து விலக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 13 ஆத்துருப்பு வீதி பகுதியில் தங்காபரண பட்டறையில் இடம்பெற்ற கொள்ளை தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் மேல்மாகாண புலனாய்வு பிரிவு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிரிபத்கோட பகுதியைச் சேர்ந்த 46 வயதான குறித்த சந்தேக நபர் கலன் பிந்துனுவெவு பகுதியில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். அவருடன் பியகம பகுதியைச் சேர்ந்த 37 வயதான மற்றும் ஒரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 13 ஆதரப்பு வீதி பகுதியில் தங்காபரண பட்டறையில் கடந்த செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி இந்திய பிரஜைகள் இருவரை பணைய கைதிகளாக சிறை வைத்து இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மழையுடனான வானிலையை அடுத்து 4 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரி, களுத்துறை, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று பகல் 11:30 மணி வரை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மண்மேடு இடிந்து விழுதல் மற்றும் கட்பாறைகள் சரிதல் போன்ற விடயங்கள் குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறு தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகத்தின் மண்சரிவு மற்றும் முன்னெச்சரிக்கை முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் RMS பண்டார குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் ரத்தினபுரி மாவட்டத்தின் அயகம மற்றும் எலப்பாத்த உள்ளிட்ட பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகள் அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை களுத்துறை மாவட்டத்தின் அகலவத்த, வலல்லாவிட்ட, புலத் சிங்கள, பாலிந்தனூர ஆகிய பிரதேச செயலகங்களுக்குட்பட்ட பகுதிகளிலும் மண்சரிவு அபாயம் நிலவுவதாக RMS பண்டார தெரிவித்துள்ளார். மாத்தறை மாவட்டத்தின் தெனியாய மற்றும் பிட்டபெத்தராவ ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளிலும், காலி மாவட்டத்தில் தவளம மற்றும் நெலுவ ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளிலும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை நிலவுவதாக தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகத்தின் மண்சரிவு மற்றும் முன்னெச்சரிக்கை முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் RMS பண்டார குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை தொடர்பான எதிர்வு கூறல்களை இடர் முகாமைத்துவ நிலையம் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். நாட்டின் தென்மேற்கு பிராந்தியங்களில் நிலவுகின்ற மழையுடனான வானிலை
இன்று முதல் சற்று குறைவடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய, சப்ரகமுக, மேல், தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய, சப்ரகமுக, மேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். மின்னல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காலி ஊடாக பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதேவேளை நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கிலிருந்து மேற்கு திசையினூடாக வீசக்கூடும். காலி தொடக்கம் அம்மாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான ஆழமற்ற கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசுவதுடன் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் அடிக்கடி சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். விளையாட்டுச் செய்தியுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.